கேள்வி எங்கள் பதில். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சட்டம் என்பது வெறும் புத்தக வரிகள் அல்ல, அது நமது அன்றாட வாழ்க்கையின் அங்கம். சிக்கலான சட்ட நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சட்டவியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ். இப்போ நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் சீரீஸ் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவன் செய்யற ஒரு சின்ன தடயவியல் தவறு அவனை எப்படி சிறைக்கு அனுப்புதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, அந்த உத்திகள் நம்மள நிஜமாவே வியக்க வைக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில இந்த கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், அதாவது குற்றப்புலனாய்வு வெறும் சாகச பயணம் இல்ல. உண்மைதான். அது சிதறி கிடக்கிற ஒரு சிக்கலான புதிர ரொம்ப கவனமா திரும்பவும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு கலை. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க. இதுல நடக்கிற ஒரு மிகச்சிறிய தடயவியல் தவறு கூட எந்த தப்பும் செய்யாத ஒரு நிரபராதிய சிறையில தள்ளிடலாம். கரெக்ட். அல்லது உண்மையான குற்றவாளிய சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்க வச்சிடலாம். அதனாலதான் இன்னைக்கு நாம பேச போற இந்த கருப்பொருள் ரொம்ப முக்கியமானது. சட்டம் அப்புறம் அறிவியல், இது ரெண்டும் இணையற ஒரு த்ரில்லர் பயணத்தோட ஆழமான நுணுக்கங்களை பத்தி தான் விவாதிக்க போறோம். அதாவது குற்றவாளிகளோட நிழல்கள் பேசுற மொழிய சட்டம் எப்படி புரிஞ்சுக்குது அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இப்போ ஒரு குற்றச்சம்பவம் நடந்த இடம் அப்படிங்கிறது ஒரு மௌனமான சாட்சி. அந்த மௌனத்தை உடைச்சு அங்க இருக்கிற தடயங்களை சாட்சிகளா மாத்திர பொறுப்பு புலனாய்வாளர்களுக்கும் அத சட்டத்தின் முன் நிறுத்துற பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கும் இருக்கு. மிகச்சரி. இந்த இடத்துலதான் தடயவியலின் தந்தைன்னு அழைக்கப்படுற எட்மண்ட் லாகார்ட் வகுத்த ஒரு முக்கியமான பொன்விதிய நாம பார்க்கணும். லாகார்டின் பரிமாற்ற கோட்பாடு, அதாவது லாகார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரின்சிபிள். அதேதான், ஒவ்வொரு தொடர்பும் ஒரு தடயத்தை விட்டு செல்லும். இதுதான் அந்த விதி. இந்த ஒற்றை வரியின் மேலதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நீங்க அந்த சம்பவ இடத்துக்குள்ள நுழையும் போது உங்களை அறியாமலேயே வெளியிலிருந்து எதையாவது அந்த இடத்துக்கு கொண்டு வர்றீங்க. ஓஹோ. அதே போல நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த இடத்துல இருந்து எதையாவது உங்களோட எடுத்துட்டு போறீங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு இயற்பியல் விதி. இந்த கோட்பாட்டை இன்னும் ஆழமா பார்த்தா ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம், அதாவது சரியான குற்றம் அப்படிங்கறது அறிவியல் படி சாத்தியமே இல்லைன்னு தெளிவா புரியுது. கண்டிப்பா சாத்தியமில்லை. குற்றவாளிகள் கையூற போட்டுக்கிட்டோ இல்ல காலணிகளை மறைச்சுக்கிட்டோ போனா தடைகளை அழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா லாகார்ட்ஸ் விதி வெறும் கைரேகைகளை பத்தினது மட்டும் இல்லையே. ஆமா, அவங்க உடுத்தி இருக்க ஆடையில இருந்து உதிரும் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஃபைபர்ஸ், அவங்களோட வியர்வை, ஏன் அவங்க சுவாசிக்கும் போது வெளியேற உமிழ்நீர் துகள்கள் கூட அந்த ரகசிய பரிமாற்றத்தோட ஒரு பகுதிதான். அப்போ இந்த முரண்பாட்டை கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு புலனாய்வு அதிகாரியோட முதல் வெற்றி அடங்கியிருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த முதல் வெற்றியை உறுதி செய்யணும்னா சம்பவ இடத்துக்கு போனதும் ஒரு புலனாய்வாளர் செய்யற முதல் காரியம் மிக மிக முக்கியமானது. அந்த இடத்தை பாதுகாக்கிறது தானே? ஆமா, சட்ட பரிபாஷையில இத கார்டனிங் தி ஏரியான்னு சொல்லுவாங்க. மஞ்ச நிற நாடாக்களை கட்டி அந்த இடத்த பாதுகாக்கிறது ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்யப்படுற விஷயம் இல்ல. அது குற்றவியல் சட்டத்தோட மிக முக்கியமான கட்டாயம். ஏன்னா அந்த மஞ்ச நாடாக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துகளும் நீதிமன்றத்துல சாட்சியா மாறப்போகுது. ஒருவேளை மீடியாக்காரங்களோ இல்ல வேடிக்கை பார்க்கிற பொதுமக்களோ அந்த எல்லைக்குள்ள நுழைஞ்சதா என்னாகும்? அப்போ லோகார்ட் சொன்னா அதே பரிமாற்ற விதி இவங்களுக்கும் வேலை செய்ய தொடங்கிடும். அதாவது அவங்களோட காலடி தடங்களையோ முடிங்களையோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமா, இது ஒட்டுமொத்த கேஸோட விசாரணையையும் திசை திருப்பிடும். இதனாலதான் நீதிமன்றங்கள்ல எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் செயின் ஆஃப் கஸ்டடி எனப்படும் தடங்களின் நம்பகத்தன்மைய ரொம்ப கடுமையா கேள்வி கேட்கறாங்க இல்லையா? நீங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட பிடிச்சீங்க. நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தா சம்பவ இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு ரத்தக்கரைய எப்படி நீதிமன்றத்துல பொய்ன்னு நிரூபிப்பீங்க? அந்த ரத்தம் யாருடையதுன்னு நிரூபிக்கப்பட்டாலும் நான் என்ன கேட்பேன்னா, இந்த குறிப்பிட்ட ரத்தக்கரை அந்த சம்பவ இடத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கப்பட்டது தானான்னு கேட்பேன். அந்த இளம் சரியா பாதுகாக்கப்படாம இருந்ததால யாரோ ஒருத்தர் இதை திட்டமிட்டு அங்க வச்சிருக்க கூடாதான்னு ஒரு நியாயமான சந்தேகத்தை எழுப்புவேன். அந்த ஒரு பாயிண்ட் போதும். அந்த மஞ்சள் நாடா சரியா கட்டப்படல அப்படிங்கிற ஒரு சின்ன தொழில்நுட்ப தவறு எவ்வளவு பெரிய மரண தண்டனை வழக்கா இருந்தாலும் அதை சீட்டு கட்டு மாதிரி சரிச்சிடும். அப்போ அந்த சான்றுகளின் தொடர்ச்சி எங்க உடையுதோ அங்க சட்டம் ரீசனபிள் டவுட், அதாவது நியாயமான சந்தேகத்தை எழுப்புது. ஆமா, இல்ல உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா தரம்பால் எதிர் ஹரியானா மாநிலம் அப்படிங்கிற வழக்குல பதிவு செஞ்சிருக்காங்க. தரம்பால் கேஸ், இதுல என்ன நடந்துச்சு? இந்த வழக்குல
ஒரு குற்றச்சம்பவம் நடந்த இடத்த பாதுகாக்கிறதுல காவல்துறையினர் காட்டின அலட்சியமும் அங்கிருந்து தடயங்களை சேகரிச்சு லேபுக்கு அனுப்புனதுல ஏற்பட்ட தேவையற்ற காலதாமதமும் தான் முக்கிய பிரச்சனையா இருந்துச்சு. ஒரு தடயத்தை கைப்பற்றி அதை ஒரு மாச காலம் போலீஸ் ஸ்டேஷன் மூலையிலே வச்சிருந்தா அதோட நம்பகத்தன்மை என்ன ஆகுறது? அதுதான், அந்த தடயங்கள் திருத்தப்பட்டிருக்கலாம் இல்லனா ஜோடிக்கப்பட்டிருக்கலாங்கிற நியாயமான சந்தேகம் நீதிமன்றத்தோட மனசுல இயல்பாவே எழும். குற்றவியல் சட்டத்தோட அடிப்படை விதியே 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதானே. கரெக்ட். அதனால நியாயமான சந்தேகம் எழும்பினாலே அதோட பலன் எதிரிக்கு, அதாவது அக்யூஸ்டுக்கு தான் போய் சேரும். தரம்பால் வழக்குல உச்சநீதிமன்றம் இதத்தான் சுட்டி காட்டிச்சு. அப்போ ஒரு வழக்கோட அடித்தளமே சாட்சிகள் அப்புறம் தடயங்கள் மேலதான் அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தடயங்களை பத்தி பேசும்போது அது எந்த மாதிரியான வடிவங்கள்ல கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆமா, நாம இப்ப தடயங்களை சட்டம் எப்படி வகைப்படுத்துதுன்னு பாப்போம். சொல்லுங்க. பொதுவா இத பௌதீக தடயங்கள், அதாவது பிசிக்கல் எவிடன்ஸ், உயிரியல் தடயங்கள், பயாலஜிக்கல் எவிடன்ஸ் மற்றும் டிஜிட்டல் தடயங்கள்னு 3ஆ பிரிக்கிறாங்க. இதுல பௌதீக தடயங்கள்னா ஆயுதங்கள், கைரேகைகள் இதெல்லாமே வரும் இல்லையா? ஆமா. ஆனா இன்னைக்கு வழக்குகளோட போக்கையே மாத்துறது உயிரியல் மற்றும் டிஜிட்டல் தடயங்கள் தான். உயிரியல் தடயங்களான DNA மாதிரி விஷயங்கள் மிக மிக நுட்பமானவை. ஒரு சின்ன குறுக்கு மாசுபாடு, அதாவது கிராஸ் கண்டாமினேஷன் நடந்தா கூட அந்த DNA சான்று செல்லாம போயிடும். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே போல டிஜிட்டல் தடயங்களான சிசிடிவி காட்சிகள் இல்ல மொபைல் டேட்டாவோட நம்பகத்தன்மையை நிரூபிக்க ஹேஷ் வேல்யூ போன்ற தொழில்நுட்ப குறியீடுகளை நீதிமன்றங்கள் இன்னைக்கு கட்டாயமாக்கியிருக்கு. இந்த தடயங்கள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைந்து ஒரு முழுமையான கதையை சொல்லுதுன்னு நம்ம ஒரு நடைமுறை சூழலோட பொருத்தி பார்க்கலாம். நல்ல ஐடியா. இப்போ நீங்க ஒரு புலனாய்வு அதிகாரியா ஒரு நள்ளிரவு விபத்து நடந்த இடத்துக்கு போறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி, நள்ளிரவு 2 மணி, ஆள் நடமாட்டமற்ற ஒரு இருண்ட சாலை. அங்க ஒரு கார் மிக கடுமையா விபத்துக்குள்ளாகி நிக்குது. காரோட முன்பக்கம் முழுசும் சேதமடைஞ்சிருக்கு. ஆனா காருக்கு உள்ள யாருமே இல்ல. ஓட்டுநர் தப்பிச்சு போயிருக்கலான்னு நினைச்சு பாக்கும்போது ஓட்டுநர் இருக்கையில ஒரே ஒரு சின்ன ரத்த துளி மட்டும் காணப்படுது. இப்போ சொல்லுங்க, இது உண்மையிலேயே விபத்து தானா அல்லது வேற எங்கேயோ நடந்த கொலை இங்க விபத்து மாதிரி சித்தரிக்கப்படுதா? மேலோட்டமா பார்த்தா காரோட சேதத்தையும் அந்த ரட்டக்கரையும் வச்சு இது ஒரு கடுமையான விபத்துன்னு முடிவுக்கு வர தோணும். ஆமா, ஒருவேளை இன்ஜின் வெப்பத்தை வச்சு விபத்து நடந்து எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு மட்டும் கணக்கிட்டுட்டு போயிடலாம். ஆனா லோகார்டின் பரிமாற்ற கோட்பாட்டை தெரிஞ்ச ஒரு நிபுணர் அப்படி சிந்திக்க மாட்டார். அவரோட கண்கள் அந்த இரத்தக்கரியை மட்டும் தேடாது. எக்ஸாக்ட்லி. அவர் ஓட்டுநர் இருக்கைக்கு அடியில பிரேக் பெடலுக்கு கீழே சிதறி கிடக்கிற சின்ன மண் துகள்களை தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பார். அந்த மண்ணோட தன்மை என்ன அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய திறவுகள். ஆமா, அந்த மண்ணோட தன்மையை ஆராயறது தான் இந்த வழக்கோட திருப்பமுனையா அமையும். இத பாலினாலஜின்னு சொல்வாங்க. அதாவது மகரந்த சேர்க்கை ஆய்வுகள் மற்றும் புவியியல் மண் பகுப்பாய்வு. கரெக்ட். இது மூலமா அந்த மண்ணோட கூறுகளை தடயவியல் நிபுணர்கள் ஆராய்வாங்க. விபத்து நடந்த சாலையில உள்ள மண்ணோட தன்மையும் ஓட்டுநர் இருக்கைக்கு அடியில இருக்கிற மண்ணோட தன்மையும் முரண்பட்டா என்ன அர்த்தம்? ஓ, அப்ப காரோட உள்ளே இருக்கிற மண் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு செம்மண் குவாரியோட மண்ணாக இருந்தா அது மிகப்பெரிய கதையை சொல்லும். அந்த கார் கடைசியா எங்க நின்னது, அந்த ஓட்டுநர் அல்லது குற்றவாளி எந்த இடத்துல அந்த காருக்குள்ள ஏறினான் அப்படிங்கறத அந்த ஒரு சிறு மண் துகள் கச்சிதமா காட்டி கொடுத்துரும். இது விபத்தில்ல, ஒருத்தரை கொன்று காரில் ஏற்றி வந்து இங்க விபத்து போல சித்தரிச்சிருக்காங்கன்னு அந்த பௌதிக தடயம் நிரூபிச்சிடும். ரொம்ப அருமையான உதாரணம். தடயங்கள் ஒரு செயலை எப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுன்னு இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா இங்கதான் சட்டத்தோட மிகச் சிக்கலான ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? ஒரு நபர் ஒரு செயலை செஞ்சிருக்காருன்னு தடயங்கள் மூலமா நாம நீதிமன்றத்துல நிரூபிச்சிடுறோம். ஆனா ஒரு செயலை செஞ்சாலே அந்த நபர் குற்றவாளி ஆயிடுவாரா? சட்டத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனோட செயலை மட்டும் வச்சு அவனை எடை போடுறதில்லையே. இது குற்றவியல் சட்டத்தோட ஆணிவேர்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல ஆக்டஸ் நான் ஃபேசிட் ரியம் நிசி மென்சிட் ரியா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான சட்ட முதுமொழி இருக்கு. அதாவது குற்ற நோக்கம் இல்லாம செய்யப்படுற ஒரு செயல் ஒருவனை குற்றவாளி ஆக்காத. ரொம்ப சரி. ஆக்டஸ் ரியஸ் அப்படிங்கிறது குற்றச் செயல், மென்ஸ் ரியா அப்படிங்கிறது குற்ற நோக்கம். கில்ட்டி மைண்ட். ஆமா,
இப்போ நீங்க விபத்தா ஒருத்தரை தள்ளி விடுறதுக்கும் திட்டமிட்டு மலையில இருந்து ஒருத்தரை கீழே தள்ளி விடுறதுக்கும் இடையில இருக்கிற அந்த மனநிலை வித்தியாசம் தான் மென்ஸ்ரியா. அப்போ தடயங்கள் மூலமா அரசு தரப்பு இந்த மென்ஸ்ரியாவை எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காம நிரூபிக்கணும். கண்டிப்பா. ஆனா ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அவர் திட்டமிட்டு செஞ்சாரா இல்ல தற்காப்புக்காக செஞ்சாரான்னு ஒரு மௌனமான குற்றச்சம்பவ இடத்துல இருந்து எப்படி நீதிமன்றத்துல நிரூபிக்க முடியும்? மனச படிக்க எந்த தடவியல் கருவியும் இல்லையே. மனச படிக்க கருவிகள் தேவையில்ல. சம்பவ இடத்துல சிதறி கிடக்கிற தடயங்களோட மொழிய படிக்க தெரிஞ்சாலே போதும். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ நீங்க ஒரு மரண சம்பவம் நடந்த இடத்த பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அங்க ரத்தக்கரைகள் எப்படி சிதற கிடக்கு, அது தற்காப்புக்காக நடந்த போராட்டமா, அதாவது ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கா, அல்லது ஒரு தலபட்சமான தாக்குதலா? ஓஹோ, அந்த ரத்தக்கரையோட வடிவத்தை பார்க்கும்போதே அது தெரிஞ்சிடுமா? ஆமா, அது ஒரு தற்காப்பு தாக்குதலா இல்ல திட்டமிட்ட கொலையான அந்த ரத்தம் தெளித்திருக்க கோணம் காட்டிடும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. மிக பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு முறை குத்துறதுக்கும் ஆத்திரத்துல அல்லது வன்மத்துல ஒரு 15 முறை குத்துறதுக்கும், அதாவது ஓவர் கில் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த நபரோட மனநிலையே நீதிமன்றத்துக்கு காட்டிடும். சரியா சொன்னீங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட உடல் பகுதி, இதயம் அல்லது கழுத்து போன்ற முக்கிய உறுப்புகளை குறிவச்சு தாக்கப்பட்டிருந்தா அங்க மிக தெளிவான கொடூரமான குற்ற நோக்கம், அதாவது மென்ஸ்ரியா இருந்ததை நீதிமன்றம் உறுதி செய்யும். ஆக தடயங்கள் அப்படிங்கிறது வெறும் பௌதீக பொருட்களை பத்தினது மட்டும் இல்ல, அவை ஒரு குற்றவாளியோட மனசாட்சியின் வரைபடமாவும் செயல்படுது. உண்மைதான். இத நடைமுறையில யோசிச்சு பார்த்தா எனக்கு இன்னொரு முரண்பாடு தோணுது. சொல்லுங்க. குற்றவாளியோட நோக்கத்தை கண்டுபிடிக்க நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இரத்தக்கரைகளையும் மண் துகள்களையும் ஆராயணும்? அறிவியல் இவ்ளோ தூரம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்துல அந்த நபரை பிடிச்சு அவருக்கு நர்கோ அனாலிசிஸ் பண்ணலாமே. இல்லனா பாலிகிராஃப் எனப்படும் உண்மை கண்டறியும் சோதனைகளை செஞ்சிடலாமே. சோடியம் பென்டோதால் போன்ற மருந்துகளை செலுத்தினா அவர் மனசுக்குள்ள இருக்கிற உண்மைய மிக எளிதா கக்க வச்சிடலாமே. இது ஒட்டுமொத்த புலனாய்வையும் எளிதாக்கிடும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, குறுக்கு வழி தானே. இது பாக்கிறதுக்கு மிகச்சிறந்த குறுக்கு வழியா தோணலாம். ஆனா அறிவியல் வளர்ந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக மனிதனோட அடிப்படை உரிமைகளை காவு கொடுக்க முடியாதுன்னு சட்டம் மிக தீர்க்கமா நம்புது. அப்போ நர்கோ சோதனை சட்டப்படி தப்பா? நீங்க குறிப்பிடுற அந்த நர்கோ சோதனை மற்றும் பாலிகிராஃப் சோதனைகளை குறித்து 2010ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் செல்வி எதிர் கர்நாடக மாநிலம் அப்படிங்கிற வழக்குல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்குச்சு. தீர்ப்பது இந்த சோதனைகளை ஒரு நபரோட வெளிப்படையான அனுமதி இல்லாம கட்டாயப்படுத்தி செய்யறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்குற அடிப்படை உரிமை மீறல்னு உச்சநீதிமன்றம் திட்டவட்டமா தீர்ப்பளிச்சது. இந்த இடத்துல அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 20 சப்கிளாஸ் 3, அதாவது ஆர்டிகல் 20 ஆஃப் 3 எதற்காக இத அடிப்படை உரிமை மீறலா கருதுதுன்னு நாம உற்று நோக்க வேண்டியிருக்கு. ஆமா, எந்த ஒரு நபரையும் அவருக்கெதிரான வழக்கிலேயே சாட்சி சொல்ல சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது. ரைட் அகேன்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன், இதுதான் அந்த பிரிவோட அடிப்படை. ஒருத்தருக்கு நர்கோ மருந்துகளை செலுத்தும்போது அவர் தன்னுடைய சுய நினைவையும் சிந்திச்சு செயல்படுற திறனையும் இழக்கிறாரு. கரெக்ட். அந்த நிலையில அவர் சொல்ற வார்த்தைகள் உண்மையா அல்லது மருந்தோட தாக்கத்தால ஏற்படுற மாயையா, அதாவது ஹலுசினேஷனா, அல்லது விசாரணை அதிகாரி கேட்க விரும்புற பதில அவரோட மூளை பிரதிபலிக்குதான்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படல. அதோடு மட்டும் இல்லாம நீதிமன்றம் இதுல மிக ஆழமான ஒரு வாதத்தை முன் வச்சது. என்ன வாதம்? ஒருத்தரோட மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை அவரோட அனுமதி இல்லாம ஒரு ரசாயனத்தின் மூலமா வெளியே கொண்டு வரது அப்படிங்கிறது மன ரீதியான தனி உரிமையின் மீதான மிக கொடூரமான தாக்குதல்னு சொன்னாங்க. மென்டல் பிரைவசி. ஆமா, ஒரு மனிதன் தன்னோட உடலை பாதுகாத்துக்கிறத போலவே தன்னுடைய சிந்தனைகளையும் ரகசியமா வச்சுக்கிற உரிமை அவனுக்கு இருக்கு. ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அரசு அவனோட மனசுக்குள்ள அத்துமீறி நுழையறத அனுமதிச்சா நாளைக்கு சாதாரண குடிமக்களோட மனசுக்குள்ளேயும் அரசு நுழைய தொடங்கிடும். மிகச் சரியான பார்வை. உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சட்டம் கடுமையான நடைமுறைகளை வகுத்திருக்கு. அத தடயங்கள் மூலமாவும் அறிவியல் பகுப்பாய்வு மூலமாவும் தான் நிரூபிக்கணுமே தவிர மனித உரிமைகளை மீறும் குறுக்கு வழிகள் மூலமா இல்லைன்னு இந்த செல்வி வழக்கோட தீர்ப்பு ஆணித்தரமா நிலைநிறுத்தியிருக்கு. கண்டிப்பா. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க புலனாய்வு அதிகாரிகளுக்கு தொழில்நுட்பம் பல புதிய ஆயுதங்களை கொடுத்தாலும் சட்டம் எப்போதுமே தனிமனித உரிமைகளை காக்கும் கேடயமாதான் செயல்படுதுங்கிறது பெரும் நிம்மதியை தருது. உண்மைதான். லோக்கார்டின் கோட்பாட்டுல தொடங்கி சம்பவ இடத்தை பாதுகாப்பது, பௌதீக தடயங்களின் ரகசியங்கள், மென்ஸ்ரியா எனப்படும் குற்ற நோக்கம் மற்றும் மனித உரிமைகளை காக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்னு நாம இன்னைக்கு அலசிய ஒவ்வொரு விஷயமும்
சட்டம் மற்றும் அறிவியலோட மிக ஆழமான பிணைப்பை காட்டுது. ஆமா. நிறைவா நேயர்களுக்கு ஒரு கேள்வி. எதிர்காலத்துல தொழில்நுட்பம் இதைவிட பல மடங்கு அசுர வளர்ச்சியடையும். மூளை அலைகளை படிக்கிற பிரெயின் வேவ் ரீடிங் தொழில்நுட்பம் சாதாரணமான ஒண்ணா மாறலாம். உங்க மூளைக்குள்ள இருக்கிற ரகசியங்களை உங்க அனுமதியின்றி எடுக்க அரசுக்கு உரிமை இல்லைன்னு இன்னைக்கு சட்டம் சொல்லுது. ஆனா நாளைக்கு குற்ற நோக்கத்தை, அதாவது மென்ஸ்ரியாவை நிரூபிக்க நீதிமன்றங்கள் செயற்கை நுண்ணறிவையும் மூளை அலைகளையும் ஏத்துக்குமா? அப்படி ஒரு காலம் வந்தா உங்க மூளையோட தனியுரிமைக்கு யார் உத்தரவாதம்? நீங்களே சிந்தியுங்கள். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்டத் தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.